அனைவருக்கும் வணக்கம். ஜேஎம் என்ட்ரன்ஸுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். ஒவ்வொரு மாதமுமே வரக்கூடிய விசேஷ நாட்கள், விரத நாட்களோட சிறப்புகள் என்ன, அன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் கட்டாயம் செய்யணுங்கிறத பதிவுகளா நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கோம். அதுல நாம இன்னைக்கு பார்க்க போறது வைகாசி விசாகம். கார்த்திகை விரதம், சஷ்டி விரதம், தைப்பூச விரதம், பங்குனி உத்திர விரதம், இப்படி முருகனுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான விரதங்கள்ல வைகாசி விசாகமும் ஒண்ணு. வைகாசி விசாகம்னா என்ன, அதோட சிறப்புகள் என்ன, வைகாசி விசாக தன்னைக்கு எப்படிலாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம், விரதம் இருந்து வழிபாடு செய்யறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். அதனால கடைசி வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வருஷம் வைகாசி விசாகம் என்னைக்கு வருதுங்கிறத முதல்ல பாத்துடலாம். 22/5/2024 தமிழ் தேதிக்கு வைகாசி 9 புதன்கிழமை அன்னைக்கு வருது. விசாகம் நட்சத்திரம் மே 22 காலை 8:18 மணி முதல் மே 23 காலை 9:43 மணி வரை இருக்கு. முருகப்பெருமான் அவதரித்த நாளதான் நம்ம வைகாசி விசாகமா சொல்றோம். இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாக நாள்ல நம்ம விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நம்ம கேட்டது அப்படியே கிடைக்கும்ன்ற நம்பிக்கை இன்னமும் இருந்துட்டு இருக்கு. முருகப்பெருமான் வாரி வழங்குறதுல வள்ளல்னே சொல்லலாம். முருகன் விசாக நட்சத்திரத்துல அவதரிச்சவர். வைகாசி மாதம் வரக்கூடிய விரதங்கள்லயே அதிக சக்தி வாய்ந்த விரதம்னா அது வைகாசி விசாக விரதம் தான். சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு விசாகம் நட்சத்திரத்துல தோன்றக்கூடிய நாளதான் நம்ம வைகாசி விசாகமா கொண்டாடுறோம். வைகாசி விசாகம்னா என்னன்னு பார்த்தோம். இப்ப வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சமயம் சிவபெருமான் சூரபத்மன் கிட்ட இருந்து தேவர்களையும் இந்த உலகத்தையும் காப்பாத்துறதுக்காக 6 முகங்கள்ல இருந்து 6 தீப்பொறிகளை கங்கையில விட்டுருக்காங்க. கங்கை 6 தீப்பொறிகளையும் சரவண பொய்கையில விட்டது. 6 தீப்பொறிகளும் அழகிய 6 குழந்தைகளா மாறிடுச்சான். அந்த 6 குழந்தைகளுமே 6 அழகான தாமரை மலர்களால தாங்கி பிடிச்சு நின்னுச்சான். சிவபெருமானால உருவாக்கப்பட்ட 6 அழகிய குழந்தைகளையுமே கார்த்திகை பெண்கள் தான் வளர்த்தாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். 6 அழகிய குழந்தைகளையுமே பார்வதி தேவி கட்டி அணைக்கும் போது 6 முகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்ட ஒரே முருகனா மாறிய நாள் தான் இந்த வைகாசி விசாகம். அதனாலதான் முருகப்பெருமான விசாகன்னு சொல்றோம். வீணா பட்சி அல்லது மயில்னு அர்த்தம். சாகன்னா சஞ்சரிப்பவர், அதாவது மயில் மீது ஏறி உலா வருபவர்னால முருகப்பெருமான நம்ம விசாகன்னு சொல்றோம். கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டதுனால கார்த்திகை என்னும், சரவண பொய்கையில பிறந்ததுனால சரவண பவன்னும், 6 முகங்களை கொண்டதுனால ஆறுமுகன்னு சொல்றோம். இவ்வளவு சிறப்பான நாளோட சேர்த்து ஏகப்பட்ட சிறப்புகள் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு நடந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தரலாம். 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தரான நம்மாழ்வார் பிறந்த நாளும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான். அதனால நம்மாழ்வார் ஜெயந்தினும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு கொண்டாடுவாங்க. யமதர்மன் அவதரித்த நாளும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான். அதனால வைகாசி விசாகத்தன்னைக்கு யமதர்மனுக்கு பூஜைகள் செஞ்சு வழிபாடு செஞ்சோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீரா நோய்கள் எல்லாமே சரியாகி நீண்ட ஆயுள் கிடைக்கும்னு நம்பிக்கை இன்னமும் இருந்துட்டு இருக்கு. மகாபாரதத்துல பாண்டவர்களுள் ஒருவரான வில்வித்தை வீரரான அர்ஜுனன் சிவபெருமான் கிட்ட இருந்து பாசுபத ஆயுதத்தை வாங்கினதும் திருமழப்பாடிங்கிற ஊர்ல சிவபெருமான் திருநடனம் ஆடினதும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான். சோழ மன்னன் ராஜராஜ சோழனோட வாழ்க்கையை சரித்திரமாக்கி இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான் நாடக கலைஞர்கள் நடிச்சு காட்டுவாங்களாம். இந்த செய்தி தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுகள்ல இன்னமும் இருந்துட்டு இருக்கு. கடலூர்ல ராமலிங்க அடிகளார் சத்திய ஞான சபையை நிறுவனதும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான். வைகாசி விசாகத்தன்னைக்கு பிறந்தவங்க அறிவுல சிறந்தவங்களா இருப்பாங்களாம். சித்தார்த்தர் பிறந்ததும் பின்பு புத்தராக மாறினதும் அவருக்கு ஞானம் கிடைச்சதும் இந்த வைகாசி விசாகத்தன்னைக்கு தான். அதனால வைகாசி விசாகத்தை புத்த பூர்ணிமான்ற பேர்லயும் கொண்டாடுவாங்க. வைகாசி விசாகம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செஞ்சு பூஜைகள் செஞ்சு கலசம் அமைச்சும் வழிபடலாம், யாகங்கள் செய்யலாம். இப்படி வைகாசி விசாகத்தன்னைக்கு சிவபெருமான வழிபட்டோம்னா அதிக விசேஷமா அமையும். வைகாசி விசாகத்தோட சிறப்புகள் பத்தி பார்த்தோம். இப்ப வைகாசி விசாகத்தன்னைக்கு யார் யாரெல்லாம் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்கிறத பார்க்கலாம். அன்னைக்கு அதிகாலையிலேயே பிரம்ம முகூர்த்த வேலையில எந்திரிச்சு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுக்கோங்க. காலையிலேயே
பூஜை அறையில உங்க வீட்டுல வேல் இருந்தது அப்படின்னா வேலை கிழக்கு முகமா இருக்கிற மாதிரி நடுவுல வச்சுக்கோங்க. 2 பக்கமுமே 2 குத்து விளக்கு எடுத்துக்கோங்க. குத்து விளக்குல நல்லெண்ணெய் ஊத்தி வச்சுக்கோங்க. 2 விளக்கு வச்சிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு விளக்குலயுமே 3 திரிகள் போடணும். 3 திரிகளையும் சேர்த்து 6 திரிகள் ஆயிடுச்சு. 6 முகங்களை நம்ம வழிபடுறதுக்காக தான் 6 திரிகள் போட்டு நம்ம விளக்கேற்றோம். விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சிட்டு முதல்ல விநாயக பெருமானையும் 2வதா குலதெய்வத்தையும் நம்ம மனசார வேண்டிக்கணும். என்ன வேண்டிக்கணும்னா, நாங்க இந்த மாதிரி விரதம் இருக்க போறோம், எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நாங்க விரதம் இருந்து முடிக்கணும்னு வேண்டிக்கணும். விநாயகரையும் குலதெய்வத்தையும் வேண்டி முடிச்சிட்டு நீங்க என்ன கோரிக்கை நடக்கணும்னு நினைச்சு விரதம் இருக்கிறீங்களோ அதை நினைச்சு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு விரதம் இருக்க ஆரம்பிங்க. நாங்க உடல்நிலையை பொறுத்தளவுல நல்லபடியா இருக்கோம், உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்ல, நாங்க காலையில இருந்து நாங்க சாப்பிடாம விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில இப்படி சாமி கும்பிட்டுட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சு மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல முருகப்பெருமானோட ஆலயங்களுக்கோ இல்ல கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். இல்லங்க நாங்க மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், எங்களாலலாம் சாப்பிடாம விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருவேளை மட்டுமாவது நீங்க சாப்பிடாம விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். விரதம் இருக்கிறவங்க பாழும் பழமும் சாப்பிடலாம், சக்கரவள்ளி கிழங்க உப்பு இல்லாம வச்சு சாப்பிடலாம், சத்து மாவு சாப்பிட்டுட்டு நீங்க விரதம் இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டா, கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் சாப்பிடாம விரதம் இருக்கக்கூடாது. இங்க பூஜைகள் மட்டும் செஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, 6 முகங்கள் கொண்ட தீபம் ஏத்தி உங்ககிட்ட வேல் இருந்ததுன்னா வேல் வழிபாடு செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம். இல்லங்க எங்க கிட்ட வேல்லாம் இல்ல, முருகனோட திருவுருவ படம் தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல முருகனோட திருவுருவ படத்துக்கு பூக்கள் போட்டு அலங்காரம் பண்ணி நீங்க சாமி கும்பிடலாம். குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர நீங்க வைகாசி விசாக விரதம் ஏதாவது ஒரு கோரிக்கையை நினைச்சு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா விரதம் இருக்கலாம். முக்கியமா நாங்க குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், திருமணமாக்கி அதிக வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு தாராளமா விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபடலாம். எங்களுக்கு அதிக வயசாயிடுச்சுங்க, திருமண யோகமே எங்களுக்கு வரல அப்படின்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இல்லங்க எங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும், உங்களுக்கு என்ன கோரிக்கை நீங்க நினைச்சு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா நினைச்சு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். வைகாசி விசாகத்தன்னைக்கு நாங்க கலசம் வச்சு வழிபாடு பண்ணணும்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா கலசம் வச்சும் வழிபாடு செய்யலாம். இப்போ வைகாசி விசாகத்தன்னைக்கு என்னென்ன நிவேதனம் செஞ்சு நம்ம முருகப்பெருமான வழிபடலாங்கிறத பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கு ரொம்பவுமே பிடிச்சது தேனும் திணைமாவும். தேன் வச்சு சாமி கும்பிடலாம், திணை மாவு, சர்க்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். நீங்க கந்தரப்பமும் நிவேதனமா வைக்கலாம். இல்லைங்க எங்களால இது எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காய்ச்சின பசும்பால்ல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை கலந்து கூட நீங்க நிவேதனமா வைக்கலாம். இப்ப வைகாசி விசாகத்தன்னைக்கு எந்தெந்த நேரத்துல நம்ம வழிபடலாங்கிறத பார்க்கலாம். காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில வைகாசி விசாகத்தன்னைக்கு வழிபாடு செஞ்சோம்னா அதிக விசேஷமா அமையும். இல்லைங்க எங்களால அதிகாலையெல்லாம் எந்திரிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, அப்படி இல்லைன்னா 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, இல்லைங்க நாங்க காலையில எல்லாம் சாமி கும்பிடல மாலை நேரத்துல வழிபாடு செய்ய போறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நீங்க வழிபாடுகள் செஞ்சுக்கலாம். என்னங்க எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளாவே இருக்கு, எங்க குடும்பத்துல எல்லாருமே நவகிரகம் மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பக்கம் திரும்பிட்டு இருக்கோம், மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நிம்மதி இல்லாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு குடும்ப ஒற்றுமைக்காக நினைச்சு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. என் உடம்புல எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்கு, மருத்துவ செலவு பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு உடல் நலத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வேண்டிக்கிட்டீங்கன்னா தீராத நோய் கூட தீர்ந்துடுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துட்டு இருக்கு. குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சு விரதம் இருக்கிறவங்க அடுத்த வருஷம் வைகாசி விசாகத்துக்குள்ளேயே முருகன் மாதிரி ஒரு அழகான குழந்தை உங்க கையில தவழும். இது அனுபவபூர்வமாக உணர்ந்த உண்மை, நீங்க கட்டாயம் செஞ்சு பாருங்க. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், எங்க வீட்டுல எல்லாருமே நல்ல ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும்னு நீங்க நினைச்சுக்கிட்டும் வைகாசி விசாகத்தன்னைக்கு விரதம் இருக்கலாம்.
இவ்வளவு சிறப்பு வாய்ந்த வைகாசி விசாக விரதத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க. எல்லாருக்குமே வேண்டினபடி கட்டாயம் கிடைக்கணும்னு நானும் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன். இந்த பதிவு பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாத்துக்குமே பகிர்ந்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம JM Internsக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.